மக்கள் அனைவருக்கும் வணக்கம். சீமான் அவர்கள் சமீபத்தில் ஈவே ராமசாமி பற்றி பேசிய பேச்சு, அதை தொடர்ந்து திமுக வரிசை கட்டிக்கிட்டு எல்லா பக்கமும் போராட்டம். எப்படி நீ சொல்ல போச்சு? ஈவே ராமசாமி யார் தெரியுமா? பெரியார் யார் தெரியுமா? இது பெரியார் மண் தெரியுமா? இதில் நீ எப்படி பேசலாம்? அவர் அப்படி சொன்னதுக்கு ஒன்றைங்க ஆதாரம் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் கிளம்பியிருக்காங்க. இதெல்லாம் கிளப்பி விட்டது திமுக நல்லாவே தெரியும். திமுக ஆதரவோடு தமிழகம் முழுவதும் சுமார் 61 இடங்களில் சீமான் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. எதுக்கு? இந்த ஒரு விவகாரத்தில். எனவே இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் சீமான் பேசின பேச்சை வச்சு ஒரு பூதாகாரமாக மக்களை திசை திருப்பி கொண்டு போகிறதுக்கு திமுக அரசு தீவிரமாக செயல்படுது. அதுக்கு வேற வேலை வெட்டி இல்லாமல் இருக்கக்கூடிய திக போன்ற இயக்கங்களை அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. அதனால் ஒரு 61 வழக்குகள் பதிவாயிருக்கு. அப்படி என்ன பேசுனார் அப்படின்னா, பொதுவாக வாட்ஸ்அப் போன்ற பொது தளங்களில் இந்த மாதிரி விஷயங்கள் வரும். அதில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, காமத்தை அடக்க முடியவில்லை என்றால் உன் தாயிடமோ மகளிடமோ அதை தீர்த்துக்கொள், அவர்களும் பெண்கள் தான், உன்னுடைய திருப்தியே உனக்கு முக்கியம் அப்படின்னு ஈவே ராமசாமி சொன்னதாகவும், அது விடுதலை 7/11/15/1953 வெளியானதாகவும் ஒரு செய்தி எப்போதுமே பரவுறது உண்டு. ஆனால் அப்படி ஒரு செய்தி வெளியாச்சா? அது மாதிரி ஈவே ராமசாமி பேசியிருந்தாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதற்கு நம்ம எங்கே போகணும்னா, தீவுத்திடல் இருக்கு இல்லையா, அதில் ஒரு லைப்ரரி ஒன்று இருக்குது. யார் இவர் எழுதுனதெல்லாம் அதை ஒரு 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி இழுத்து மூடிட்டாங்க. யார் முக்கியமானவர்களாக வரக்கூடாதுன்னு. அந்த முக்கியமானவர் யாரும் கிடையாது. என் டீம் பசங்க உள்ளே போனான்னு வச்சுக்கவேன், அதை தேடி பிடிச்சி முடக்கணும். ஏன்னா அதுக்குள்ளே அந்த ஆள் கேவலமாக நிறையா பேசியிருந்தாரு. அதை தோண்டி எடுத்தோம் இல்லையா, ஐயோ இது வெளியாச்சுன்னு வச்சுக்கவே ஈவே ராமசாமிக்கு பங்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி வச்சிருக்கானு வச்சுக்கவேன். அதை நீங்கள் கொஞ்சம் திறந்து விட்டீங்கன்னு வச்சுக்கவேன், மக்களே படித்து தெரிஞ்சுக்குவாங்க ஈவே ராமசாமி யாருன்னு. சீமான் சொன்ன இன்றைய கருத்து ஈவே ராமசாமியால் சொல்லப்பட்ட கருத்தே அல்ல அப்படின்னு சொல்லிட்டு குதிக்கிறேன். அதே மாதிரி ஈவே ராமசாமி இருந்த காலகட்டத்தில் அவர் இஷ்டத்துக்கு என்னென்ன மன போல போக்கல ஏகப்பட்டது பேசினார்ல, அது எதுக்காக நீ ஆதாரம் வச்சுக்கிட்ட நீ பேசுற? இன்னைக்கு ஆதாரம் கேட்குற? இது மாதிரி எத்தனை லேபிளை நீ கொண்டு போய் ஈவே ராமசாமி கொட்டியிருப்ப. அன்னைக்கு உனக்கு குழுக்குழு இருந்துச்சு, ஒன்று எதிர்மறையாக ஒரு லேபிள் ஓட்டினோடனே உனக்கு கசக்குதா அப்படின்னு நம்ம தீக்கா கும்பலை பார்த்து கேட்கணும். யாரு? மக்கள். அது எப்படி கேட்கணும் கேளுங்க. அது என்ன அப்படின்னா, முதலாவது காமம்னு ஒன்று இருக்கு இல்லையா, காமம் கல்யாணம் இதையெல்லாம் அவர் எப்படியா சொல்றாரு அப்படின்னா, பெண்கள்லாம் என்ன பண்ணுங்கன்னா, இந்த டீ கடையில் இருக்கிற போண்டா இருக்கு இல்லையா, அதை எப்படி புறக்கி சாப்பிட்றோமோ அது மாதிரி ஆண்களை புறக்கி சாப்பிடுங்க. இதுதான் ஈவே ராமசாமி இந்த காமம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பெண்களுக்கு சொன்ன மிக முக்கியமான அறிவுரை. வேற ஒன்றும் கிடையாது. இன்னைக்கு யாராவது மேடையில் உட்காந்து இது மாதிரி பேசினா வச்சுக்கவேன், செருப்பை கட்டிடுவாங்க. ஆனால் இந்தால இவங்க இந்து மதத்தை எதிர்த்து ஒரே ஒரு காரணத்துக்காக தூக்கி வச்சு கொண்டாடி இருக்கேன்னு வச்சுக்கோங்க ஒரு கும்பல். இந்த ஆள் இன்னும் சில விஷயங்கள் பேசணும் உண்டு. அது ஏன் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு இப்போ அப்படின்னா, சொல்லாத ஒரு கருத்துக்கு நீ இந்த குதிக்கல, சொன்ன ஒரு கருத்துக்கு மாறா நீ எத்தனை லேபிள் ஒட்டியிருக்க. அதாவது அவர் சொன்ன கருத்து வேற, நீ ஊருக்குள்ள ஒட்டுற லேபிள் வேற. அப்படி பார்த்தா சுதந்திர போராட்ட தியாகி யாரு? ஈவே ராம